ஸ்ரீமாத்ரே நமக. திருவாச்சூர் மல்வகாளிதாசர் பூர்ணாந்த குருமண்டலம் ஸ்ரீவித்யா பரமகுரு ஸ்ரீவித்யா ராமசாமியர் சிருங்கேரி சாரதாபீடம் குருமண்டலம். இந்த வேள்வி பெட்டிங்கராதேவி வேள்வின்னு பேரு. இந்த பெட்டிங்கராதேவி கிட்டத்தட்ட 66 வருஷமா இங்க வேள்வி நடக்குது. பெட்டிங்கராதேவி வேள்வி நடக்குது. வருஷத்துல 4 நவராத்திரி நடக்குது. மெயினா ஒவ்வொரு அமாவாசைக்கும் பெட்டிங்கராதேவி இடும்பலா யாகம்னு பேரு. இந்த இடும்பலா யாகத்துல பெட்டிங்கராதேவி யாகத்தை கலந்துட்டா குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். முன்னோர்களுடைய குறை இருந்தா தெய்வமா மாறும். நிறைய பேரு இந்த பெட்டிங்கராதேவி யாகத்துல கலந்துட்டா பொறாம போட்டி பில்லி சூனி ஏவல் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு சாப்டர். ஆனா இது பெட்டிங்கராதேவி யாகத்துல கலந்துட்டா அவருடைய குலதெய்வம் போட்டு நின்றா அது சாந்தமாகும். முன்னோர்களுடைய சாபம் இருந்தா அது தெய்வமா மாறும். இந்த பெட்டிங்கராதேவி யாகம் இடம்பலா யாகம்னு பேரு. அரியன் காளிதாஸ் சுவாமிகள் கிட்டத்தட்ட 66 வருஷமா இந்த வேள்வி நடத்தி கொண்டு இருக்கிறார். இறைவனுடைய அருளால வரக்கூடிய பட்டாளுக்கு இந்த பெட்டிங்கராதேவி யாகத்துல கலந்தா எல்லா சம்பத்தும் கிடைக்கும். நீண்ட ஆயுளோட இந்த கோயில் வழக்க நான் எப்பவுமே சொல்லுவேன். சின்ன வயசுல இருக்கிறீங்களே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நல்லா சுமங்கலியா இருக்குன்னு சொல்லக்கூடிய வார்த்தை வித்யா ஆசிரமம் சங்கர் நகர் அரியன் காளிதாஸ் சுவாமிகள் தான் பூர்ணமா சொல்ற வழக்கம். நல்லா சுமங்கலியா நன்னா இருமா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்ரீவித்யா பராசோரசி அம்பாள் கல்தாம்பிகை சிவசக்தி ஐக்கியமா இருக்கிறான். 12 கரங்கள் 12 கை. கையில் இருக்கிற வீணை சிவனுடைய வீணை, ருத்ர வீணைன்னு பேரு. அது நிறைய பேர் பார்த்தோன்னே சரஸ்வதியா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஸ்ரீவித்யா பராசோரசி சாம்ப பரமேஸ்வரன் பேர். சிவபெருமான் கீழே பத்து கொண்டு இருப்பார். நாவியில பராசோரசி ராஜராஜேஸ்வரி ஸ்ரீவித்யா பராசோரசி நாவியில உட்கார்ந்து கொண்டு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அந்த பீடத்துல கீழே எல்லாருமே இருப்பாங்க. இந்த நவகர தேவதை 12 ராசிக்கு 12 கை. 12 ராசியில அந்த அம்மா செங்கோல் செலுத்து கொண்டு இருக்கிறான். இந்த ஸ்ரீவித்யா பராசோரசி மெயின் அம்பாள் அனுகிரகம் பண்ணக்கூடியவர். காலையில மாதங்கி மந்தினின்னு பேரு. அந்த மாதங்கிட்ட போய் சொன்னா வித்யா பராசோரசி. இந்த பெட்டிங்கரா வேள்வி அவ்வளவு சத்தியமானது. உலக சேமத்துக்கு ஒரு வரப்பிரசாதம். வாராகி தண்டநாடான்னு பேரு. அந்த வாராகி கிட்ட போய் சாயத்து மனு கொடுத்தா அம்பாளுக்கு போய் செய்யும். எல்லாமே அம்பாளுடைய கரங்கள் தான். இந்த அவரவர் என்ன கொடுக்கறாங்களோ அதை வச்சுட்டு இந்த வேள்வி நடத்துவாங்க. யாரையும் கட்டாயப்பட்டது கிடையாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ உள்ள வந்த உடனே ஒரு வழக்கம் வடமிளகாய் ஓமனா டிச்சிலாம் போயிடணும் ஒரு வழக்கம் வச்சிருக்குது. அது கண்டிப்பா பலன் கிடைக்கும். அந்த வடமிளகாய் ஹோமம் பண்ணனா கண்டிப்பா பலன் கிடைக்கும். இந்த மூலையில உக்குஷ்ட கணபதி அம்பாளோட இருக்கும். எல்லா சாவியும் அந்த உக்குஷ்ட கணபதி கிட்ட இருக்குது. அவர்கிட்ட போய் சொல்லிட்டா அது ஆட்டோமேட்டிக்கா அம்பாள் சன்னிதான் வந்துடும். அந்த உக்குஷ்ட கணபதி நல்ல ஒரு வரப்பிரசாதம். எந்த நோயா இருந்தாலும் நிவர்த்தி பண்ணிடும். சங்கரகர சதுர்த்தி அன்னைக்கு சாயச்சியா அந்த வேள்வி பண்ணுவாங்க. அந்த சங்கரகர சதுர்த்தி உக்குஷ்ட கணபதி ஹோமம் பண்ணுவாங்க. எல்லா நோயும் நிவர்த்தி ஆயிடும். இந்த பெட்டிங்கராதேவிட்ட கேன்சர் உள்ளவங்க வேண்டியிருந்தா அந்த பெட்டிங்கராதேவியினுடைய அருளால அந்த கேன்சர் நல்லாயிடும். இது சத்தியம். கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருக்கும், மேலே இருக்கும். பொம்மநாட்டிங்களும் ஆண்களுக்கும் இந்த பெட்டிங்கராதேவிகிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணனா அந்த கேன்சர் நீண்ட ஆயுளோட இருப்பாங்க.
நான் அனுபவத்துல சொல்றேன். நான் இதெல்லாம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்றது இல்லை, தானா தேடி வருவாங்க. சார் இன்னைக்கு கேட்டார் யூடியூப்ல போடுறேன்னு. அதனால பட்டிங்கரா தேவி வேண்டி வரப்பிரசாதம் வந்து கலந்து புண்ணியத்தை அடைங்க, மக்கள் எல்லாம் சௌக்கியமா இருக்கட்டும். உலக சேமத்துக்காக தான் இந்த அமாவாசை வேள்வி நடக்குது. ஸ்ரீமாத்ரே நமக. उद्योगस्तरेष्टं शीघ्रमेव विवाह प्राप्तिरस्तु संतान प्राप्तिरस्तु ग्रहलाभ अनुग्रह प्रसादित्यर्थम ओम वार्ताण्यै नमः ओम वराह्यै नमः ओम अन्तिन्यै नमः ओम अन्तिन्यै नमः ओम जम्बिन्यै नमः ओम मोहिन्यै नमः ओम स्तम्भिन्यै नमः ओम महावाराह्यै नमः ओम स्वप्नवाराह्यै नमः ओम अनुग्रहवाराह्याय வணக்கம். இந்த பிருத்திகா தேவி கோயில் இருக்கிறத கேள்விப்பட்டு போன பௌர்ணமி அன்னைக்கு முதலாக வந்தோம். அப்போ ஒரு வேள்வியில் கலந்துக்கிட்டோம். எங்களுடைய பிரார்த்தனை, எங்களுடைய மகனுக்கு திருமண தடங்கள் இருக்கு, அதை நிவர்த்தி பண்ணணும்னு வேண்டிட்டோம். இங்கே சுவாமி சொன்னார், உங்களுக்கு உடனடியாக இது நடக்கும்னு சொன்னார். நாங்கள் வேள்வி பண்ண அடுத்த நாள் சாயங்காலமே நாங்கள் எதிர்பார்த்திருந்த பெண் வீட்டிலேருந்து அழைப்பு வந்தது. அது சம்மந்தமான வேலைகள் தான் இப்போ நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. இங்கே வந்துட்டு போனதில் எங்களுக்கு பெரிய திருப்தி, நல்ல பலன் இருக்குங்க. எல்லாம் தெய்வ அருள் எல்லாருக்கும் கிட்டணும். வாழ்த்து, நன்றி. எங்களுக்கு இந்த கோயில் வந்த பிறகு தான் எங்கள் பையனுக்கு சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் நல்ல ஒரு காலேஜில் சீட் கிடைச்சிது. இங்கே இருக்கிறவங்க முயற்சியிலையும் எங்களுக்கு இன்றைக்கி பையன் நல்லா வெளிநாட்டில் ஜம்முன்னு வேலை இருக்கு. அப்படி எங்களுக்கு இவ்வளவுக்கும் சப்போர்ட் பண்ணுறது பிருத்திகா தேவி சப்போர்ட் தான். நாங்கள் எந்த ஒரு மனசில் எது வரனாலும் இங்கே வந்து பாதத்தில் வச்சுட்டோம்னா அது உடனடியாக நடந்துடும். அந்த நம்பிக்கை 30 வருஷமாக இருக்குது, இது நடந்துகிட்டு தான் இருக்குது சார்.